ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் கிராஃப். ஓகேவா? இந்த சைன் கிராஃப் நமக்கு வந்து எங்கேருந்து 9th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சைன் கிராஃபை நமக்கு வந்து 9th 10th ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து நம்ம வந்து எங்கே வந்து டீப்பாக படிக்க போகிறோம் அப்படின்னா ஹையர் செகண்டரியில் படிக்க போகிறோம், 11th and 12th. ஓகே, இந்த நான் வந்து ஒரு டேபுலர் காலத்தில் வந்து அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைன் கிராஃப் வந்து நம்ம வந்து 12th முடிய போகிறதில்ல. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயும் வந்து இங்கே வந்து இந்த சைன் கிராஃப் வந்து யூஸ் ஆகும். கிளியரா? ஓகே, நம்ம இந்த சைன் கிராஃபை வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே போனாலும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். பட்டு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெமரி பண்ணிக்கலாம், அதாவது மெமரி பண்ணாமையே இதை வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம், எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் கிளியராக லிசன் பண்ணுங்கள். இப்போ பாருமா, நமக்கு வந்து ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டேபுலர் காலத்தில் வந்து ரேடியன்ஸு, டிகிரி அண்டு ஒய் ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சடன்லி வந்து கொஷின் யாரோ கேட்குறாங்க, ஒரு டீச்சர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சடன்லி நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஆன்சர் பண்ண முடியாது. அப்போது நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண வேண்டியும் இருக்கோம் அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் இதை வந்து மெமரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது மெமரி பண்ணாமல் எப்படி வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அப்படின்னா அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் உன்னால் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாருமா, ரேடியன்ஸ் வந்து 0, 5/6, 5/4, 5/3, 5/2, 5/2, 2/5. இது வந்து எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா. இது வந்து ஈஸியாக எப்படி உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டிகிரி 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஓகே, 360 டிகிரி விச் மீன்ஸ் 1 சர்க்கிள். நெக்ஸ்ட்டு பாருமா, இந்த 0 டிகிரி சைன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சைன் 0 0. ஓகே, இதெல்லாம் வேல்யூஸ். மேலே இருக்கிறது ரேடியன்ஸு, இது வந்து டிகிரி, திஸ் ஒன் வேல்யூஸ். சைன் 0 டிகிரி வேல்யூ 0, சைன் 30 டிகிரி வேல்யூ 1/2. நெக்ஸ்ட்டு சைன் 45 டிகிரி வேல்யூ 1/√2, சைன் 60 டிகிரி வேல்யூ √3/2, சைன் 90 டிகிரி வேல்யூ 1. ஓகேவா? கிளியரா? நம்ம வந்து இந்த சைன் 90 டிகிரி வரையும் தான் 10th லெவலில் பார்த்துருப்போம். இப்போ 180, 270, 360 ஹையர் செகண்டரி வரும்போது பார்ப்போம். இப்போ 180 டிகிரி வேல்யூ 0, 270 டிகிரி வேல்யூ -1, 360 டிகிரி வேல்யூ 0. கிளியரா? ஓகே, இது வந்து டேபுலர் காலம். இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில். இப்போ பாருமா, ஐ மேக் 1 சர்க்கிள். ஓகேவா? ஒரு யூனிட் சர்க்கிள் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? திஸ் ஒன் யூனிட் சர்க்கிள். இதில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். 1 செகண்ட்மா. எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். இதை வச்சு எப்படி சார் நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆரிஜன். கிளியரா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறமா இந்த பாயிண்ட். ஓகே, திஸ் ஒன் 1,0. எக்ஸ் ஆக்சிஸ் 1, நான் அந்த பாயிண்ட் வந்து 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு திஸ் பாயிண்ட்டு 0,1, ஒய் ஆக்சிஸ் 0,1. நெக்ஸ்ட்டு திஸ் பாயிண்ட் -1,0. கிளியரா? நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட்ஸு, ஒய் ஆக்சிஸ் டவுன்வர்ட்ஸு 0,-1. ஓகே, இப்போ பாருமா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 0 டிகிரி. இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸாக நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இந்த டைரெக்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 0 டிகிரி, திஸ் ஒன் 90 டிகிரி, 90 டிகிரி, திஸ் 180 டிகிரி அண்ட் 270 டிகிரி, this 360 டிகிரி. கிளியர்? ஓகே, ஆன்டி கிளாக் வைஸாக நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட் பாருமா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைன். ஓகே, அதே நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து நெகட்டிவ் சைன் வரும். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன். அதே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ் சைன் வரும். ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருமா, அடுத்து வந்து இதை வச்சு எப்படி சார் நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்காங்க 1,0. ஓகே, இந்த 1 வந்து காஸ் ஃபங்க்ஷன், காஸ் தீட்டா அப்படின்னு நினச்சிக்கோங்க. 0 செகண்ட் பாயிண்ட் வந்து சைன் தீட்டா. கிளியரா? இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு சேம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு காசு, செகண்ட் பாயிண்ட்டு சைனு. இது மாதிரி என்ன வச்சுக்கோங்க, காசு சைனு. ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு காசு, தென் செகண்ட் பாயிண்ட்டு சைன். ஓகேவா?
கிளியராமா? இப்போ பாருமா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் y = sin x. ஓகே, y = sin x அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, y = sin x ன்னு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ன்ற பிளேஸில் 0 ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, 0ன்னு கொடுக்குறேன். அப்போ 0ன்னு கொடுத்தா ஒய்யோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஒய்யோட வேல்யூஸ் வந்து நான் வந்து இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா sin 0 0. அப்போ sin 0ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூஸ் 0 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா y = sin ஃபங்க்ஷன். அப்போ sin 0 0. அப்போ ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும் 0. அது எப்படி சார் 0 சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருமா x = நான் 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா வச்சுக்கோ, x = 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன், y = sin x. இப்போ நான் வந்து 0 டிகிரி, ஓகேவா, 0 டிகிரி. இப்போ 0 டிகிரின்னு வரும்போது இந்த பாயிண்ட்டு, ஓகே, இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு காஸ் ஃபங்க்ஷனு, செகண்ட் பாயிண்ட்டு சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ சைன் ஃபங்க்ஷனு செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்ன கிடச்சிருக்கு நமக்கு 0 டிகிரியில் 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. 0 டிகிரி, இது வந்து 0 டிகிரி. நான் y x = 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒய்யோட வேல்யூஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0 டிகிரியில் y பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0 வந்திருக்கு. அதுதான் வந்து 0. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நான் x = π/2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். π/2 which means 90 டிகிரி. இப்போ x = நான் 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுறேன். சேம் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒன் செகண்ட்மா, y = sin x. இதில் வந்து நான் வந்து 90 டிகிரி எக்ஸ்ன்ற பிளேஸில் வந்து 90 டிகிரி வந்து சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா அப்போ sin 90 டிகிரி என்ன அப்படின்னு வந்து இப்போ பாருமா நான் அந்த யூனிட் சர்க்கிளை வச்சு சொல்ல போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காசு, செகண்ட் பாயிண்ட் வந்து சைன். அப்போது சைன் வேல்யூஸ் வந்து 90 டிகிரியில் என்ன இருக்குது 1. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம், நம்ம y = 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ செக் பண்ணலாமா? இப்போது x = sin 90 டிகிரியாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூஸ் என்ன? அப்போ x = 90 டிகிரி இங்கே இருக்குது பாருமா. ஒன் செகண்ட், x = 90 டிகிரி, தட் வேல்யூ 1. ஓகேவா, எக்ஸ்ன்ற பிளேஸில் வந்து 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 1. அதுதான் இங்கே வந்திருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்தது நான் வந்து 180 டிகிரி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ x = 180 டிகிரி. 180 டிகிரி மீன்ஸ் 5. ஓகே, 5 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து நமக்கு வந்து சைன் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 0. அப்போ y = 0. ஓகே, கிளியரா? சைனு 180 டிகிரி வேல்யூ, சைன் 180 டிகிரி வேல்யூ வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்த யூனிட் சர்க்கிளை வச்சு ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும், ஆன்சரை 0 அப்படின்னு சொல்ல முடியும். கிளியரா? இதை வந்து நீ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின அப்படின்னா உனக்கு வந்து லைஃப் லாங்காக யூஸ் ஆகும். இப்போ x = sin 180 டிகிரி வேல்யூஸ் என்ன அப்படின்னா 0. செக் பண்ணி பார்க்கலாமா? sin 180 டிகிரி வேல்யூஸ் வந்து 0. இஸ் இட்? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருமா, நான் இங்கே இப்போ x = நான் 180 டிகிரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 270 டிகிரி. இப்போ x = 270 டிகிரி, ஒய்யோட x = 270 டிகிரி அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா அப்போ 270 டிகிரியில் நமக்கு வந்து சைன் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா -1. கிளியரா? அப்போ அதுதான் இருக்குது. x = நான் 270 டிகிரி எப்படி ரேடியன்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 3π/2. தட் 3π/2ஓட வேல்யூஸ் வந்து -1. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்தது x = நான் 360 டிகிரி. ஓகே, 360 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது எனக்கு வந்து ஒய்யோட வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வச்சுக்கோ, ஒய்யோட வேல்யூஸ் வந்து என்ன, எக்ஸ் சைன் வந்து இந்த பாயிண்டில் வந்து சைன், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து காசாக கன்சிடர் பண்ணிக்கும், செகண்ட் பாயிண்ட் வந்து சைனாக கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ சைன் வந்து 0 கிடச்சிருக்கு. ஓகேவா? கிளியரா? இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அதை வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. x = 0. அப்போ 0 டிகிரியிலேருந்து சைன் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு x = 90 டிகிரி. 90 டிகிரியில் வந்து சைன் வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1. x = 180 டிகிரி. 180 டிகிரியில் வந்து சைன் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு அடுத்தது x = 270 டிகிரி. 270 டிகிரியில் சைன் வேல்யூ -1. 360 டிகிரியில் சைன் வேல்யூ 0. கிளியர்? ஓகேவா? இதே தான் சைன் கிராஃபுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சைன் கிராஃப் பார்த்தோம். காசு கிராஃப். இப்போ காசு ஃபஸ்ட்டு இருக்குது. காசு 0 டிகிரி வேல்யூ 1. காசு 90 டிகிரி வேல்யூ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0. காசு 180 டிகிரி வேல்யூ -1. காசு 270 டிகிரி வேல்யூ 0. காசு 360 டிகிரி வேல்யூ 1. ஓகேவா? கிளியராமா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு யூனிட் சர்க்கிளை வச்சு நம்ம வந்து காஸ் அண்டு சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி சார்? sin π/6, sin π/4, sin 5/3, sin 5/2 இந்த வேல்யூ எனக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 0 பார்த்தோம், 90 டிகிரி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 180 டிகிரி, அடுத்தது 270 டிகிரி, இது வந்து 360 டிகிரி, இதுதான் பார்த்தோம். இப்போ 5/2, 5/4, 5/3 பார்க்கல சார் அப்படின்னா அந்த கிராஃப் வச்சு நம்ம வந்து சைன் கிராஃப் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த வேல்யூஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? கிளியரா?
ஓகே, இப்போ பாருமா நான் வந்து சைன் கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். 1 செகண்ட். சைன் கிராஃபு நமக்கு வந்து சைன் கிராஃபு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூஸ் தெரியும். ஓகேவா? சைன் கிராஃபில் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. இஸ் இட் ஓகே? see the draw on x axis. clear? x axis, x axis. next y axis. okay, this origin left hand side -infinity, right hand side 1 second, right hand side +infinity. clear? இது வந்து x axis +infinity. okay, +infinity. listen, இப்போ நமக்கு வந்து சைன் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். சைன் கிராஃபோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ +1, ஐ டேக் இயர் +1. நெக்ஸ்ட்டு -1, இந்த பிளேஸ் எடுத்துக்கிறேன் -1. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் அப்புறமா ஒரு சைன் கிராஃபை y = சைன் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். y = sin x. ஓகே, y = sin x. நம்ம வந்து சைன் கிராஃப் வந்து நமக்கு வந்து ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். அந்த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த கிராஃப் வந்து மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வந்து +1ன்னு தெரியலையா? டார்க் எழுதிக்கிறேன். இது வந்து +1, மினிமம் வேல்யூ -1. அப்போ +1 to -1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? அதனால் நான் வந்து ஸ்மாலாக வந்து இந்த கிராஃப் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது, மினிமம் பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகக்கூடாது, இந்த பிட்வீனில் தான் இருக்கணும் இந்த கிராஃபு. ஓகேவா? இது பாருமா, நான் வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து சைன் கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அந்த சைன் கிராஃப் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிட்டு ஒரு வேவ் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு +1 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணிவிட்டு தென் -1. இதே மாதிரி தான் அந்த கர்வ் வந்து உனக்கு வந்து எப்படியா இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, சைன் கிராஃப் வந்து எப்பயுமே வந்து கண்டினியூவாக தான் இருக்குமே தவிர டிஸ்கண்டினியூவாக இருக்காது. ஓகேவா? இஸ் இட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல். இப்போ எப்படி வந்து ட்ரா பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த கர்வ் வந்து பாஸ் ஆகும். ஒன் செகண்ட்மா, இது மாதிரி வந்து நான் வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து -infinity வரை எடுத்துக்கிறேன். -infinity. ஓகேவா? கிளியரா? டயக்ராம் கொஞ்சம் வந்து கிளியராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது பாருமா 0 டிகிரி. ஓகேவா? 0 டிகிரி. இந்த கர்வ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மீன்ஸ் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து அந்த கர்வ் வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் பாருமா, இது வந்து நமக்கு வந்து பை. ஓகேவா? பை. இது வந்து 2π. இங்கே மீட் ஆகுது இல்லையா? இது வந்து 3π. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் மீட் ஆகுது 4π. இங்கே மீட் ஆகுது, இங்கே வந்து 5π அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சேமு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்சோ சேமு, பட் வந்து நெகட்டிவ் -π, -2π, -3π, -4π, here -5π. ஓகே, கிளியராமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருமா 0π. ஓகேவா? நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். 2 பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணி இந்த 2 பாயிண்ட் வந்து இந்த 0 டிகிரியும் இந்த 5 இருக்கு இல்லையா? இதை வந்து நீ வந்து இந்த 0 டிகிரி 5 மீன்ஸ் 180 டிகிரி, இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நீ 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 5/2 அப்படின்னு கிடைக்கும் இந்த பிளேஸு. ஓகே, இது வந்து 5/2. நெக்ஸ்ட்டு 5 + 2π, மிட் பாயிண்ட்டு 5 + 2π 3πன்னு வரும். அப்போ 3π/2, இங்கே வந்து 3π/2. ஓகே, நெக்ஸ்ட்டு 2π to 3π, இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5/5ன்னு வரும். அப்போ 5/2, 5/2. கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருமா 3π to 4π ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7π, 7π/2, 7π/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4π + 5π ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9π, 9π/2. இஸ் இட் ஓகே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 to -5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா -5/2. இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்படி போட்டோ அது நெகட்டிவ் போட்டுக்க, அவ்வளோதான். -5 இயரை -3π/2, திஸ் பிளேஸ் -5π/2, திஸ் பிளேஸ் -7π/2,
இங்கே வந்து உனக்கு வந்து -9 5/2. ஓகேவா? கிளியரா? ஓகே. உனக்கு வந்து ரேஞ்சு வந்து சைன் கிராஃபு ரேஞ்சு -1 to +1, -1 to +1. இப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து சைன் கிராஃபோட வேல்யூஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், எங்கே கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருமா, நமக்கு வந்து இந்த சைன் கிராஃபை 0, ஓகேவா? அந்த சைன் கிராஃப் வந்து 0வில் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ sin 0 0. ஓகே. அதே வந்து இந்த கர்வ் வந்து எங்கெங்கே அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மீட் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து 0. அப்போ sin 0 0. sin 5 means 180 degree. sin 180 degree வேல்யூ 0. sin 2π இங்கே வந்து மீட் ஆகிருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து 0. 3π 0. sin 450 550. இந்த கர்வ் வந்து எங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மீட் ஆகிருக்கும் அங்கெல்லாம் வந்து 0. கிளியரா? இப்போ -5 ஆல்சோ உனக்கு வந்து 0. நெக்ஸ்ட்டு -3π/2லேயும் வந்து 0, -5π/2லேயும் 0, -7π/2 0. இது மாதிரி வந்து நமக்கு வந்து இன்ஃபினிட்டி வரையும் போகும். ஓகே. இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கும் 0. ஓகே. கிளியரா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருமா, இப்போது sin 5/2. ஓகே. இந்த sin 5/2 இந்த கர்வ் பாருங்கள் அப்வர்ட்ஸில் இருக்குது. கிளியரா? இங்கே இருக்குது. sin 5/2 வந்து உனக்கு வந்து அந்த கர்வ் வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது. அப்போது அப்வர்ட்ஸ் வந்து y ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியும், மேக்ஸிமம் வேல்யூ இருக்கா. அப்போ மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து +1. அப்போ sin 5/2 வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ +1. கிளியரா? நெக்ஸ்ட்டு sin 3/5/2 வந்து உனக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது அந்த கர்வை. அந்த டவுன்வர்ட்ஸ் வந்து மினிமம் வேல்யூ -1. கிளியரா? அப்போது sin 3π/2 270 டிகிரி வேல்யூஸ் வந்து உனக்கு வந்து -1. நெக்ஸ்ட்டு அடுத்தது sin 5π/2 அந்த கர்வ் வந்து உனக்கு வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது, +1ல் இருக்குது. அப்போ அதோட வேல்யூஸ் வந்து +1. ஓகே. மேலே இருக்கிறதெல்லாம் +1. கிளியரா? அப்வர்ட்ஸில் இருக்க அந்த கர்வ் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் +1. டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் -1. ஓகே. கிளியராமா? இப்போ ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியுமா, sin 0 0, sin 5/2 நமக்கு வந்து +1, sin 5 0, sin 3π/2 -1, நெக்ஸ்ட்டு sin 2π 0, sin 5π/2 வேல்யூ +1, நெக்ஸ்ட்டு sin 3π 0, sin 7π/2 வேல்யூ -1. இது மாதிரி நம்மளால் ஈஸியாக வந்து அதோட வேல்யூஸ் வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் தான். இப்போ sin 0 0, sin 5 வேல்யூ, sin 5 வேல்யூ நமக்கு வந்து அந்த கர்வ் வந்து டவுன்வர்ட்ஸில் -1 இருக்குது. அப்போ sin -5 வேல்யூ -1. sin 5 வேல்யூ இயர் 5/2 ஓகேவா, இயர் sin 5/2 வேல்யூ -1, sin 5 வேல்யூ 0, sin 3π/2 -3π/2 அந்த கர்வ் வந்து நமக்கு வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போது +1. ஓகேவா? +1. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து சேம் மெத்தட் தான். அந்த எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கர்வ் வந்து மீட் ஆகிருந்தால் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். அப்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா +1, டவுன்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா -1. ஓகேவா? கிளியராமா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூனிட் சர்க்கிளை வச்சும் இந்த சைன் கிராஃபை வச்சும் நீ வந்து ஈஸியாக வந்து அந்த சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து ஈஸியாக உன்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? இப்போ இதிலேருந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்சு, டொமைனு அண்டு பிரின்சிபல் டொமைனு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிரின்சிபல் டொமைன். இப்போ பாருமா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டொமைன். ஓகே. டொமைன். இப்போ டொமைன் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இந்த கர்வ் வந்து -∞ to +∞ வரையும் இருக்குது. ஓகே. -∞ to +∞ வரை இருக்குது. அதுதான் நமக்கு வந்து கர்வ் டொமைன். ஓகேவா? -∞ to +∞. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். -∞ +∞ அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து -∞ to +∞, அதுதான் நமக்கு வந்து டொமைன். ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ரேஞ்சு பாருமா. ரேஞ்சு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த கர்வ் வந்து ஒய் ஆக்சிஸில் மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ +1. ஓகேவா? இப்போ மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ +1. இந்த கர்வ் வந்து மினிமம் வேல்யூ தாண்டி போயிடக்கூடாது, மேக்ஸிமம் வேல்யூ தாண்டி போயிடக்கூடாது. ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ரேஞ்சு வந்து நமக்கு வந்து ஈஸியாக சொல்ல முடியும் -1 to +1, -1 to +1. அப்போ -1 வந்து இன்க்ளூட் ஆகுது, +1 வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே. +1ல் தான் அந்த கர்வ் வந்து இருக்குது. டவுன்வர்ட்ஸ்னு பார்க்கும்போது -1ல் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுக்கணும், -1, 1. ஓகேவா? இப்போ இதை வந்து நீ வந்து ஒரு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த டொமைனை வந்து
மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், இல்லைனா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இஸ் இட் ஓகே? ரேஞ்ச் பார்த்தாச்சு. இப்போ பிரின்சிபல் பார்க்குறோம். ஓகே, பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன். ஓகே, பிரின்சிபல் டொமைன் பார்க்குறோம். இந்த பிரின்சிபல் டொமைன் பாருமா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பிரின்சிபல் டொமைன், இந்த பிரின்சிபல் டொமைனுக்கு 0 0 நெக்ஸ்ட் வந்து 5. இப்போ மிட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா -5/2 இருக்கு இல்லையா? இந்த -5/2ல் நான் வந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, அதே வந்து +5/2ல நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். +5/2ல ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? பிரின்சிபல் டொமைன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த -5/2லேருந்து +5/2 இந்த கவ் இருக்கு இல்லையா? இங்கேருந்து ஓகே, இங்கே ட்ரா பண்ணியிருக்கணும். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸு, இந்த கவ் பாருங்கள், இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த பிளேஸில் வந்து நீ வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைனை ட்ரா பண்ணுற அப்படின்னா வச்சுக்கோ, எங்கனாலே உன்னோட சாய்ஸ். ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஹரிசாண்டல் லைன் வந்து அந்த ஹரிசாண்டல் லைனை அந்த கவ்வில் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் மீட் ஆகிருக்கு. ஓகே, ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் மீட் ஆகுது. ஓகே, ஒரே பாயிண்டில் மட்டும் தான் மீட் ஆகுது. மோர் தென் 1 பாயிண்டில் வந்து மீட் ஆகக்கூடாது. ஒரு பாயிண்டில் மட்டும் தான் மீட் ஆகணும். அதாவது அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து லாயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். ஓகேவா? லாயர் செக்ஷன் வந்து படிச்சிருப்போம் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் யூஸ் யூனிக் மேக்கிங் கோடொமைன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து லாயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைன் வந்து ட்ரா பண்ணுவோம். இதில் வந்து சம் எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன் ABC. நெக்ஸ்ட்டு கோடொமைன் வந்து ட்ரா பண்ணுறேன். திஸ் ஒன் டொமைனு, திஸ் ஒன் கோடொமைன். கிளியர்? இப்போ அப்புறமா இதில் வந்து கோடொமைன் சம் எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே மேம். இப்போ நான் வந்து இந்த டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு வந்து மேப்பிங் பண்ணுறேன். பட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்கு தான் மேப்பிங் ஆகணும். ஓகே, இது மாதிரி தான் உனக்கு வந்து மேப்பிங் ஆகணும். இதுதான் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். இது மாதிரி தான் இருக்கணும். ஒரே ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா மேப்பிங் ஆகிருக்கணும். அப்படி மேப்பிங் ஆனால் தான் நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணுற ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த கர்வில் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் உனக்கு வந்து டச் ஆகணும். அப்படி டச் ஆனால் தான் அதை வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அதை வந்து பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் நான் வந்து இங்கே தான் எடுக்கணுமா? ஓகே, இந்த -5/2 to +5/2 தான் எடுக்கணுமா? ஓகேவா? இல்லை சார், நான் வந்து இங்கே இருக்கிற எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த 3/5/2 to 5/5/2 இந்த பிளேஸில் வந்து நான் வந்து இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, இந்த 3/5/2 இந்த 3/5/2லேருந்து +5/2 எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருமா இங்கே எடுக்கலாம் இல்லையா? இதுவும் பாசிபிலிட்டி தானே. பட் பாசிபிலிட்டி நான் ரீசன் சொல்கிறேன் ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த கவுலையும் வந்து உனக்கு பாருங்கள், எங்கே நீ வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுற அப்படின்னா இந்த கவுவில் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகும். ஓகேவா? கிளியரா? இதை மட்டும் ஏன் சார் பிரின்சிபல் வேல்யூ சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற பிரின்சிபல் வேல்யூஸ் வந்து இந்த 0க்கு இருக்கு இல்லையா, இந்த ஆரிஜனுக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, இதுவும் வந்து நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். பட்டு பிரின்சிபல் டொமைன் பார்க்கும் போது பிரின்சிபல் டொமைன் வந்து ஆரிஜனுக்கு நியரஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து பிரின்சிபல் வேல்யூஸாக கொடுக்கணும். கிளியரா? ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இதை எடுக்கக்கூடாது, இதை பிரின்சிபல் டொமைனை கொடுக்கக்கூடாது, 3/5/2 to +5/2 வந்து இதை ஏன் கொடுக்கக்கூடாது? இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து எங்கே நீ ட்ரா பண்ணாலும் ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து ட்ரா பண்ணுற அப்படின்னா ஒரு பாயிண்டில் தானே சார் மீட் ஆகுது அப்படின்னு வந்து உனக்கு வந்து கொஷின் இருக்கும். பட் வந்து இந்த நீ எடுக்கிற வந்து பிரின்சிபல் டொமைன் வந்து ஆரிஜனுக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன இருக்குது அப்படின்னா -5/2 to +5/2. கிளியரா? -5/2 to இங்கேருந்து ஸ்டார்ட் -5/2 to +5/2. இப்போ பிரின்சிபல் டொமைன் வந்து -5/2 to க்ளோஸ்டு இன்டர்வல் +5/2. இஸ் இட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிளியராம்மா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட். இப்போ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா ஒரு கர்வ் வந்து எடுக்கிறேன். இந்த கர்வில் வந்து நமக்கு வந்து இப்போ பாருமா நான் இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வச்சுக்கோ, இந்த கர்வ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த 5 to 2/5 இருக்கு இல்லையா, இந்த கர்வ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து மேக்ஸிமம் லென்த்து, ஓகே, மேக்ஸிமம் லென்த்து வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஓகே, எந்த கர்வ் எடுத்தாலும் சரி உனக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து 2π to 3π எடுக்கிறேன், இந்த கர்வ் எடுக்கிறேன் சார் அப்படின்னா இது வந்து ஆம்ப்ளிடியூடு வந்து நம்ம வந்து பர்பண்டிகுலராக வந்து மோர் தென் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே, பர்பண்டிகுலராக வந்து நீ வந்து மோர் தென் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். இது வந்து ஹையஸ்ட் லென்த் என்னவோ அதை வந்து நீ வந்து ஆம்ப்ளிடியூடாக எடுத்துக்கோ. அப்போ ஆம்ப்ளிடியூடுன்னு எடுக்கும் போது வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். ஓகேவா? ஆம்ப்ளிடியூடு வந்து 1.
கிளியரா? ஆம்ப்ளிடியூடு வந்து 1. நெக்ஸ்ட்டு அடுத்தது பீரியடு பார்க்க போகிறோம். பீரியட் அப்படின்னா என்ன சார்? இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரியடு தெரியும். ஒரு பீரியட் வந்து 45 மினிட்ஸ். ஃபஸ்ட் பீரியட் வந்து தமிழ் பீரியடு, செகண்ட் பீரியட் இங்கிலீஷ், தேர்ட் பீரியட் மேக்ஸ் அப்படி வருது அப்படின்னா அந்த பீரியட் வந்து உனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸு இல்லை 40 மினிட்ஸு 45 மினிட்ஸு இது மாதிரி வந்து அது ஸ்கூலை பொறுத்து வந்து அந்த பீரியட் இருக்கும். பட் இங்கே பார்க்கும் போது நமக்கு வந்து பீரியட் என்ன சார் அப்படின்னா இங்கே பாருமா இந்த ஜீரோலேருந்து இந்த கர்வ் செக் பண்ணுங்கள். இந்த ஜீரோலேருந்து கிளியரா இந்த ஜீரோலேருந்து இந்த கர்வ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப்வர்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் வந்து எக்ஸாக்ஸ் மீட் ஆகிட்டு டவுன்வர்ட்ஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து உனக்கு வந்து இது வரையும் இப்போ 0 to இந்த கர்வ் பாருமா மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து நமக்கு வந்து எங்கே டச் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வருது. ஓகேவா? அப்போது நமக்கு வந்து பீரியடு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஜீரோலேருந்து இந்த கர்வ் வந்து இங்கே வரையும் இருக்கு இல்லையா, இது வரையும். ஓகேவா? அப்போ 0 to 5/2 இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பீரியடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருமா, இப்போ பீரியடு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே இது உங்களுக்கு வந்து இதுவரையும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சைன் கிராஃப் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? சைன் கிராஃப் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா காஸ் கிராஃப் பார்க்கலாம். ஓகே, இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து மெமரி பண்ண வேண்டிய இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஓகேவா? இதை வந்து நீ வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? இது வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக வந்து நீ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து காலேஜ் போனாலையும் வந்து உனக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, காலேஜ் போனாலையும் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீ எங்கேயுமே வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? கிளியராமா? இந்த கர்வ் பாருமா, உனக்கு வந்து நான் பீரியடு வந்து அகெயின் ஒன் டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கர்வ் வந்து நமக்கு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வருது பாருங்கள். இந்த லைன் வந்து ட்ரா பண்ணுற பாருங்கள். ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே இந்த 2π வரையும். ஓகே, இந்த 0 to 2π, இந்த 0 to 2π தான் அடுத்து வரும்போது இங்கே வந்து அதே கர்வ் தான் உனக்கு வந்து ரிப்பீட் ஆகி எவ்வளோ நீ கர்வ் ட்ரா பண்ணாலும் இந்த 0 to 2π இருக்கு இல்லையா, இந்த கர்வ் தான் உனக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜீரோலேருந்து இது வரையும் நீ பார்த்த அப்படின்னா 0 to 2 இந்த கர்வ் வந்து அப்வர்ட்ஸில் போய்ட்டு டவுன்வர்ட்ஸில் போய்ட்டு மறுபடியும் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மீட் ஆகுது. அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து இங்கே வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 0 அப்வர்ட்ஸில் போய்ட்டு டவுன்வர்ட்ஸில் வந்துட்டு மறுபடியும் வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து இது வரையும் ஒரு பீரியடு. ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த 0 to 2π அப்படி எடுத்துக்கலாமா? 0 to 2π இது வந்து ஒரு பீரியடு. 0 to 2π வந்து ஒரு பீரியடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த 2π to இந்த 4π இது வந்து ஒரு பீரியடு. 2π to 4π இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பீரியடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து பீரியடு. அப்போ பீரியடை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 0 to 2π. ஓகேவா? கிளியரா தம்பி? ஓகே, கிளியராமா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா காஸ் கிராஃபோட வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ சைன் கிராஃபு பார்த்தோம், அதே வந்து காஸ் கிராஃபோட வேல்யூஸ் பார்த்துடலாம். இது வந்து உனக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, பாய்.